ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் மனோஜும் ஒரு பித்தலாட்டம் வேலை தாங்க செய்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, அவர் தான் இப்போ ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று பிடிச்சிருக்காரு இல்லையா? அதுவும் நாடகம் பண்ணி தானே வாங்கினாரு. அந்த ஆர்டர் கொடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஷோரூம்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது, அதனால நான் உங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களே வச்சு நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் 25,000 அமௌண்ட்டும் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மனோஜுக்கு பயங்கர ஹாப்பி. சரிங்க சார், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிடறாரு. இந்த விஷயம் பேசுகிறப்ப எல்லாமே ரோகிணியும் கூட தான் இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அப்போனா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பைசா கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் விடுவாரா? அவரும் சரியான மணி மைண்டட் பர்சன் ஆச்சே. அதெல்லாம் எதுவும் வேணாம் ரோகிணி, நம்மளே வச்சுக்கலாம், நம்ம ஆடில் நடிக்கிறதே அவங்களுக்குலாம் பெரிய கொடுப்பனை அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிடுறாரு. ரோகிணி சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கும் அப்பாடா நமக்கு பணம் சேர்ந்தா போதும் அப்படி தான் அவங்களும் யோசிப்பாங்க. அதனால் அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் ரோகிணி வந்து சிட்டியை போய் பார்த்து அவங்க திருடினாங்க இல்லையா 2 lakhs, அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவரை எங்கேயாவது வேறு ஒரு ஸ்டேட்டுக்கே மாற்றி அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிட்டி ரொம்ப நம்பிக்கையாக, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒரு பிரச்சனையும் வராது, பணம் கொடுத்துட்டிங்களே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க டீல் இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவரை போய் பிஏ பார்த்து ஈக்குவல் ஷேராக 1 lakh அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு கண்ணில் படாத, எங்கேயாவது வெளில போய் ஜாலியாக சுற்று, அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அந்த பிஏ வந்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு, நல்ல வேலை இப்போ உங்களால் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு, சரி பணம் தேவைப்படுறப்பெல்லாம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனை முடிய போகிறது கிடையாது. இதனால் எப்படியாவது வெளியில் உண்மை வந்துச்சுன்னா போதும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.